ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது காளானை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா கம கமன்னு சுட சுட பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டே நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் காளான் பிரியாணி செய்ய முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம தினமும் லஞ்சுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுத்து அனுப்புறது, டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு அனுப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசனையாக இருப்போம். எப்பவும் ஒரே மாதிரி செஞ்ச ரெசிபியே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பும் பொழுது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. வாங்க இப்போ காளான் பிரியாணியும் சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கிறதுக்கு வெங்காய பச்சடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கூடவே நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலையை நான் வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை 2ஆக நான் வந்து கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குனிங்கன்னா பிரியாணி சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சேர்த்துட்டு நல்லா நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தயிர் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம எடுக்கிற தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். ஏன்னா தக்காளி வர சேர்த்துருக்கும், அதனால் கொஞ்சம் புளிப்பான தயிர் சேர்த்துட்டிங்கன்னா கூட பிரியாணி வந்து புளிப்பாக இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷான தயிர் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். மசாலாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா காளான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் காளான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப பொடியாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா பிரியாணியில் காளான் இருக்கிறதே தெரியாது. நல்லா குக் ஆகிட்டு வெந்து வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காளான் வந்து ரொம்ப சின்னதாக தான் தெரியும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நீங்கள் வந்து காளானை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 300 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக நான் வந்து 250 கிராம் காளான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 300 கிராம் காளான் கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு சமமாக கூட காளான் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். காளானை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அரிசி வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு இல்லைனா 20 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. ரொம்ப நேரம் அரிசி ஊறக்கூடாது. ரொம்ப ஊற வச்சுட்டு நீங்கள் பிரியாணி செய்யும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா குழஞ்சி வந்துடும் பிரியாணி. தண்ணி இல்லாமல் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த 1 கப் சீரக சம்பா அரிசியை நான் வந்து சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த குக்கரில் வந்து எனக்கு 3 விசில் விட்டால் தான் பிரியாணி வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து வரும். ஒரு சிலர் யூஸ் பண்ணுற குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 விசில் 2 விசில் அப்படி வந்தாலே ரைஸ் வந்து வெந்து வந்துடும். அதுக்கேற்றது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் எத்தனை விசில் விட்டால் சாதம் வெந்து வருமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துட்டு குக்கர் விசில் வெயிட் குறைஞ்சி வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்டியாக நல்லா கமன்னு காளான் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் லைட்டாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாம், எல்லா மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியும் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்பூனில் கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன்.
கூடவே வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிலர் நீள நீளமாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க. நான் வந்து இப்போது பொடியாக வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தக்காளி 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். விதையெல்லாம் இல்லாமல் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி அப்புறமா வெள்ளரிக்காய் இதெல்லாமே வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் பச்சடி சாப்பிட. கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சடியில் பச்சை மிளகாய் கூட சேர்ப்பாங்க, நல்லா பொடியாக நறுக்கிட்டு. அதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டா போதும். தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்ம பிரியாணியும் செஞ்சுட்டும் கூடவே சைட் டிஷ்க்கு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் நல்லா சுட சுட கம கமன்னு நீங்கள் காளான் பிரியாணி செஞ்சுட்டு கூட தொட்டுக்கிறதுக்கு சிம்பிளாக வெறும் பச்சடி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ், காலேஜ் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் இந்த ரெசிபியை. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் நான் சொன்ன அளவுகளை கொண்டு காளான் பிரியாணியும் தயிர் பச்சடியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.